ஹல்லேலூயா. இந்த தமிழ் மாலை ஆராதனையிலே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உற்சாகமாக சில பழைய பாடல்களை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற விதமாக உற்சாகமாக கரங்களை எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடங்களில் உங்கள் கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வாருங்கள் நாம் தேவனை துதித்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. உற்சாகத்துடன். ஆமென். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சொல்லுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை கழித்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவோம். வானும் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். வானும் பூமி ஆளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவார். அவரின் உண்மை என்று நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்று நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் பணிந்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் நோக்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. சொல்வோம். கர்த்தர் நாமம் நோக்கி படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவசுரராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவசுரராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நிறைத்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் மகிழ்ந்திடுவோம்.
தமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழித்திடுவாராமே. நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழித்திடுவார். சேனை அதிபர் நமது தேவன், என்றும் அவரை துதித்திடுவோம். சேனை அதிபர் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்று தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி புதுத்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டும் மடிங்கிடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். சொல்லுவோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை
கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. வெள்ளம் போல் சாத்துரு நிந்திதை கொந்தும் வீரநேகேமியா ஆவியை நீந்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரநேகேமியா ஆவியை அழிந்தே. விட நம்பிக்கை தைரியம் நீங்காயே, அவர் கிருபை என்றும் உள்ளது. விட நம்பிக்கை தைரியம் நீங்காயே, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். சொல்லுவோம், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, ஆதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. சொல்லுவோம், தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. சொல்லுவோம், வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் வாழ்விலும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நேரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. சொல்லுவோம்,
துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. சென்று தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை உற்சாகமாக தட்டி, ஆழ்தியிலும் நீரே, அந்தத்திலும் நீரே, என் ஜீவனிலும் நீரே. ஹல்லேலூயா. என் ஆபத்தினிலே, என் வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? தேவ ஜனமே, அவரை போற்றி பாடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம் தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு மூச்சிலும் ஒவ்வொரு நொடியிலும் என்னோடு இருந்து என்னை தாங்கி வழி நடத்துகிற கிருபையே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி உற்சாகமாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. சொல்லுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமென். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. ஆமென். இடைவிடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர். ஆமென். நீதியின் பாதையில் நடத்தினீர். சேர்ந்து நேர்வழியாய் என்னை நடத்தினீர். நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் காரியம் வாய்க்க செய்தி என்னை கண்மணி போல் காத்திட்டீ. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினார். பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினார். பாரம் எல்லாம் நீக்கினார். என்னை பாடி மகிழ செய்தார். என் பாரம் எல்லாம் நீக்கினார். என்னை பாடி மகிழ செய்தார். என் இயேசுவே, என் இயேசுவே
உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. உன்னை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. சேர்ந்து புது கிருபைகள், புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. உற்சாகமாய் என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை ஒன்றும் இல்லை. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் இயேசுவே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. அப்படி கரங்களை உயர்த்தி, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆமென். இயேசுவே, நீ நல்லவர். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? இயேசுவே, நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? சென்று செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே, நீ நல்லவர். அப்படி கரங்களை உயர்த்தி, இயேசுவே, நீ நல்லவர். ஓ, உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கடைசியாக ஒரு முறை கூட, ஓ எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். நீ மட்டும் என்னை காத்தீரே. செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே, எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன். ஓ
செய்த நன்மைகள் ஏராளமே. நல்ல கரங்களை தட்டி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ நல்லவர். ஓ உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. ஒரு முறை கூட ஓ எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவரே. எங்களை மட்டும் நடத்துகிற தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எப்பொழுதும் நல்ல தெய்வமாகவே இருக்கிறவரே, நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். என் ஆத்ம நேசர் ஐயா, நீர் என் ஆத்ம நேசர் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கே எங்கள் ஆராதனை என்று சொல்லி அப்படியே கரங்களை உயர்த்தி என் ஆத்ம நேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என் ஆத்ம நேசரும் நீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. என் பாவங்கள் என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. பலவீன நேரத்தில் என்னை பலவானாய் மாற்றுகின்றீரே. ஆமே, பலவீன நேரத்தில் என்னை பலவானாய் மாற்றுகிறீரே. என் சோதனையில் என் வேதனையில் தாங்கி நீரும் பலத்தாலே. ஆமே, என் வேதனையில் என் சோதனையில் தாங்கி நீரும் பலத்தாலே. கரையில் உயர்த்தி ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்தே, உம் செயல்களை கண்டு வியந்தே. என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்தே, உம் செயல்களை கண்டு வியந்தே. என் அடைக்கலமே அதிசயமே அற்புத தேவனும் நீரே. என் அடைக்கலமே என் அதிசயமே என் அற்புத தேவனும் நீரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அர்ப்பணிப்பேன் என்னையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணிப்பேன் என்னையே.
ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆராதனை அர்ப்பணித்தேன் உம்மையே. ஆராதனை ஆராதனை அர்ப்பணித்தேன் என்னையே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் பலவீன நேரத்திலே, என் துயரமான நேரத்திலே எனக்கு தாங்கினீரே, என்னை தப்புவித்தீரே, எனக்கு அடைக்கலமாக இருந்தீரே, எனக்கு அதிசயமான காரியங்களை நடப்பித்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம் என்று சொல்லி அவரை பார்த்து, ஆண்டவரே இம்மட்டும் எங்களை தாங்கி வருகிறீரே, எங்களை தப்புவிக்கிறீரே, எங்கள் பலவீனத்திலே எங்கள் பலன் நீரே. ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி, பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்காருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. கரங்களை உயர்த்தி, பலவீனத்தில் பலன் நீரே, நான் தேடும் பொக்கிஷம் நீரே, எனக்கெல்லாம் நீரே. உமையல்லால் எனக்காருண்டு, உமையே என்றும் பற்றிடுவேன், எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தீரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், எனக்கெல்லாம் நீரே. கரத்தால் என்னை தூக்கினீர், உலர்ந்த என்னை உயிர்ப்பித்தீர், எனக்கெல்லாம் நீரே. பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே, உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன், எனக்கெல்லாம் நீரே. கரத்தால் என்னை தூக்கினீர், உலர்ந்த என்னை உயிர்ப்பித்தீர், எனக்கெல்லாம் நீரே. இயேசுவே இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. அப்படி கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் இரட்சகரே, பார்த்திட நீரே. இயேசுவே
பாத்திரரே பாத்திரர் நீரே. சென்று பாத்திரர் நீரே பாத்திரர் நீரே இயேசுவே நீ பாத்திரரே. கரங்களை அசைத்து பாத்திரர் நீரே இயேசுவே நீ பாத்திரரே. பாத்திரர் பாத்திரர் நீரே இயேசுவே நீ பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. சென்று சொல்லுவோம் அவரை பார்த்து பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேராக ஹல்லேலூயா. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வாக்குகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கைகள் என்றும் அழிந்து போம், விசுவாசி என்றும் நிலைப்பான். கரங்களை உயர்த்தி விசுவாசி என்றும் நிலைப்பான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய கரங்களை காணிக்கையில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டோடைய நாம மகிமைக்கென்று காணிக்கைகளை படைக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். வாருங்க. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரெந்தன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரெந்தன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம்,
என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் இரட்சண்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்து சொல்லுவோம் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ ஆதரவாயிருந்து விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே கூட என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டே என் பலனாகிய கர்த்தாவே நம்மில் அன்பு கூறுவே என் பலனாகிய கர்த்தாவே நம்மில் அன்பு கூறுவே சொல்வோம் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவே படைத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 ஹalleluya God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. The subject this time is the importance of the attitude of the children of God. இந்த நாளிலும் நான் பார்க்க போகிற காரியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய மனப்பக்குவத்தை மனப்பாங்கை குறித்து பார்க்க போகிறோம். Let's open our Bibles and Habakkuk. நம்முடைய வேதத்தை ஆபகுக் புத்தகத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். Chapter 3 verse 17 and 18. மூன்றாவது அதிகாரம் 17வது 18வது வசனம். Bible says, though the fig tree does not bud and there are no grapes on the vines, though the olive crop fails and the fields produce no food, though there are no sheep in the pen and no cattle in the stalls, yet I will rejoice in the Lord, I will be joyful in God my Savior. அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும் திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளம்பியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. I want to compare the attitude of the airplane with the attitude of the child of God. நான் இந்த வேளையிலும் ஒரு மனிதனுடைய தேவனுடைய பிள்ளையுடைய மனப்பாங்கையும் ஒரு விமானம் தரையிறங்குவதற்கேற்றான அந்த அணுகுமுறையும் குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். In the dashboard of the airplane there is one instrument on the middle. விமானத்தின் முன்னால் இருக்கிற அந்த எல்லா விதமான செயலிகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு பொருள் உண்டு. This instrument is called attitude indicator. அந்த காட்டியின் பெயர் அணுகுமுறை காட்டி என்பதாகும். This instrument helps to the pilot to keep a good and safe trip. விமானி விமானத்தை அருமையாய் ஓட்டுவதற்கு இந்த காட்டி அவனுக்கு பயனுள்ளதா அவனுக்கு உதவுகிறதா இருக்கிறது. In this indicator there are artificial line on the middle. இந்த காட்டிலே நடுவிலே ஒரு முள் ஒன்று இருக்கிறது.
And the pilot has to fix the plane on that line. அந்த விமானி அந்த விமானத்தை எப்பொழுதும் அந்த முள் சமமாய் இருக்கும்படியாய் அவன் அந்த விமானத்தை நடத்த வேண்டும். And if you already fly in a plane, you can drink water, coffee, whatever you want on the plane. நீங்கள் விமானத்திலே பயணிக்கும் பொழுது நீங்கள் அந்த விமானத்திலே நீங்கள் காஃபியோ அல்லது நீங்கள் தண்ணீரோ பருக முடியும். And you don't know how it can be that, but the pilot is taking care of that. உங்களுக்கு தெரியாதது எப்படி நடக்கிறது என்று, ஆனால் விமானி அந்த காரியத்தை பொறுப்பாய் கவனித்துக் கொள்கிறான். Also during the landing, the pilot has to adjust that attitude of the plane. அதே போல விமானி விமானத்தை தர இருக்கும் பொழுதும் அந்த அணுகுமுறை காட்டியை அவன் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. On that way he will avoid to hit the ground with the wings before the wheels. அந்த அணுகுமுறை காட்டின் மூலமாய் விமானத்தின் சக்கரங்கள் தரைவகை தொடுவதற்கு முன்பாய் அதனுடைய இறகுகள் தொடாதபடிக்கு அவன் விமானத்தை பாதுகாக்கிறான். There is modern writers who they are doing a lot of money teaching the people how to get a right attitude. அதே போலவே இந்த நாட்களிலே அநேக எழுத்தாளர்கள் நமக்கு எப்படி விதமான அணுகுமுறை எப்படிப்பட்ட மனப்பாங்கு இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதி பணம் சம்பாதிக்கிறார்கள். And the people is spending money on the trainings, book, whatever they offer, people is spending. ஜனங்கள் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் இப்படியான காரியத்தை சொல்லி கொடுக்கிறவர்கள் இப்படியான காரியத்தை பற்றிய புஸ்தகங்களை அவர்கள் செலவழித்து வாங்குகிறார்கள், பெற்றுக்கொள்கிறார்கள். And self-improvement is not bad, it's good, but we have to see the issue here can be that the base of the attitude, they base the attitude on the emotions. நம்முடைய தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய அணுகுமுறையை குறித்து நம்ம கற்றுக்கொள்வதிலே தவறு இல்லை, ஆனால் அதன் அடிப்படை சத்தியம் என்னவென்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். But the problem with the emotion is if you feel bad today or you have some problems or nothing is like you plan, you can feel bad. ஒருவேளை இந்த அணுகுமுறையில் அது உங்களுடைய குணாதிசயத்தை பொறுத்து அணுகுமுறையாக இருக்கும் என்றால் நீங்கள் சரியான தீர்ப்பை எடுக்க முடியாது. And you will forget all what you learn on those trainings and all what that trainings you spend money. உங்களுடைய அடிப்படை சரியா இல்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து கற்றிருந்தாலும் அவைகளை நீங்கள் செயல்படுத்த முடியாது. Because our attitude has to be based not on emotion, has to be based on principle. ஏனென்றால் நம்முடைய அணுகுமுறை மனிதனுடைய குணாதிசய உணர்வுகளை பொறுத்து அல்ல, நம்முடைய அணுகுமுறை வேதத்தின் அடிப்படையிலே இருக்க வேண்டும். We will see on the Bible that some people they face crises and situations. நம் வேதத்திலே ஒரு சில காரியங்களிலே ஒரு சிலர் எப்படி அவருடைய வாழ்க்கையில இப்படியான பிரச்சனைகள் வரும்போது அணுகினார்கள் என்பதை பார்க்க போகிறோம். And we will see how they survive and they overcome this crisis. அவர்கள் இப்படியான சூழ்நிலையை எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை நாம் பார்ப்போம். But first on Genesis 41:54 to 57. முதலாவதாக ஆதியாகமத்தின் அதிகாரம் 41வது அதிகாரம் 57வது வசனத்திலே The Bible said on the time of Joseph, யோசேப்பின் காலத்தில் there was 7 years of abundance. 7 ஆண்டுகள் அங்கே செழிப்பும், but after these 7 years of abundance there was another 7 years of famine. அந்த 7 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னொரு 7 ஆண்டுகள் பஞ்சமும் உண்டாயிற்று. And the people they kept food for but they didn't keep for 7 years. ஜனங்கள் உணவு வைத்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் 7 ஆண்டுகளுக்குரிய உணவை அவர்கள் வைத்திருக்கவில்லை. And the second year they start facing problems with the food. இரண்டாவது ஆண்டிலே ஜனங்கள் பஞ்சத்தின் போது அவர்கள் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது. And still 5 years to come. இன்னும் 5 ஆண்டுகள் அவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்தது. But later we will see that God always has a plan for us. நாம் பிற்பாடு பார்ப்போம், ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Also on 1st of Kings 18:2. அதே போல 1 ராஜாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்திலே on the time of Elijah, எலியாவின் காலத்தில் there was 3.5 years without rain. 3.5 ஆண்டுகள் மழை இல்லாமல் இருந்தது. And we know rain is the basic for the food. நாம் பார்க்கிறோம், உணவிற்கு அடிப்படை தேவை மழை. If there is no rain, there is no food. மழை இல்லை என்றால் உணவில்லை. And also the people of God, he was on that famine. அங்கே பார்க்கிறோம், தேவ ஜனங்கள் கூட அந்த பஞ்சத்திலே அவர்கள் அவதிப்பட்டார்கள்.
we as people of God doesn't mean that we will not face that situation. தேவ ஜனமாகிய நாம் அதற்காக நாம் பஞ்சத்திலே நாம் மாட்ட மாட்டோம் என்று எங்கும் இல்லை. But I have good news for you. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி We will not உண்டு. be alone on that situation. நீங்கள் அப்படியான சூழ்நிலையிலே தனியாய் நீங்கள் நிற்கவில்லை. God always has a plan B for us. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Also, not only we can talk about famine, but also the Apostle Paul. நான் வெறும் பஞ்சத்தை மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது He was a good man. அவன் ஒரு அருமையான நல்ல மனிதனாய் இருந்தான். But anyway, he faced a lot of situations. ஆனாலும் அவன் அநேக சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியதாயிற்று. He faced persecution. அவன் அநேக விதமான கஷ்டங்கள் பாடுகளை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. Shipwrecks, beatings. அவன் கப்பல் கவிழ்ந்து போனது, அடி வாங்க வேண்டியதாக இருந்தது. And also he was chained 24 hours a day to a Roman soldier. அது மாத்திரமல்ல, ரோம அரசால் அவன் கைகள் சங்கிலிகளால் கட்டப்பட்டு 24 மணி நேரங்களாய் தொடர் பல நாட்கள் அவன் இருந்தான். And Paul was a child of God because we can find 14 books on the Bible Paul wrote. நாம் வேதத்திலே பார்க்கிறோம் 14 புத்தகத்தை பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். We cannot say he was a bad person. அவர் ஒரு கெட்ட மனிதர், தீய மனிதர் என்று நாம் சொல்ல முடியாது. But he faced some situations. ஆனால் அவர் சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போக வேண்டியதாக இருந்தது. And also if we see the Israelites. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது they were 40 years on the desert. தேவனுடைய பிள்ளைகள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே கடந்து சென்றார்கள். And we know what the desert means. வனாந்திரம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Also we cannot stay 1 hour out of our house or out of the office. நம்மால் ஒரு மணி நேரம் கூட வீட்டை விட்டு நம்ம வெளியே போய் அந்த வெயில்ல நிற்க முடியாது. But they stay 40 years. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்தார்கள். But God, he never forgot them. ஆண்டவர் அவர்களை ஒருபோதும் மறக்கவில்லை. And on the Bible we also find that Stephen died stoned. நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஸ்தேவான் கல்லெறியப்பட்டான் என்று. Peter was chained. பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டான். Daniel was thrown into the lion's pen. தானியேல் சிங்கக்கெபிக்குள்ளே அவன் போடப்பட்டான். Shadrach, Meshach and Abednego, they were cast into the fiery furnace. ஷாத்ராக், ஆபேத் நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவர்கள் போடப்பட்டார்கள். So all of them, they were people of God. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். But they faced their situations. ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இப்படியான கடுமையான சூழ்நிலைக்கு நடுவிலே கடந்து சென்றார்கள். And we are no exempt of these situations also. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாமும் தப்பி போக முடியாது. But how they will do it? ஆனால் எப்படி நாம் இதை மேற்கொள்வோம்? How they did. எப்படி அவர்கள் அதை மேற்கொண்டார்கள்? Okay, to overcome this situation, they took some actions. நாம் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர்கள் சில செயல்களை அவர்கள் செய்தார்கள். First action they took, they followed Jesus. முதலாவது அவர்கள் செய்த காரியம், அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். Because this is the most important thing. ஏனென்றால் அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. If you want to survive on every situation, உங்களுடைய சூழ்நிலைக்கு மத்தியிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், you cannot be by yourself. நீங்கள் உங்களைப் போலவே உங்களாலே நீங்கள் இருக்க முடியாது. You have to accept Christ. நீங்கள் இயேசுவை சார்ந்து இருக்க வேண்டும். And that way, அந்தபடி we can survive, we can resist this situation. நம்முடைய சூழ்நிலைக்கு எதிராய் நாம் நிற்க முடியும். During these 40 years, God never forgot his people. இந்த 40 ஆண்டுகள் தேவன் அவருடைய பிள்ளைகளை அவர் மறக்கவில்லை. Because during the night they have a column of fire on the back. ஏனெனில் அவர்களை பின்பாக தேவன் அக்கினியினாலும் அக்கினி ஜுவாலையினாலும், And during the day they have clouds to cover them from the Chinese sun. பகல் நேரத்திலே அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர் பாதுகாத்தார். And every day they have food. ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உணவு இருந்தது. God provides manna and quails every day. தேவன் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மன்னாவையும் அவர்களுக்கு உணவை கொடுத்தார். Because God never will leave you down. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். But the important thing here, you have to accept Christ and you have to follow him. முக்கியமான ஒரு காரியம் இதில் என்னவென்றால், நாம் தேவனை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவர்களை பின்பற்றுவர்களாய் நாம் மாற வேண்டும். And that is very important for you to my dear friend. என் அருமை சகோதரனே, இது முக்கியமான ஒரு காரியம். You still doubting to follow
Christ, you have to do it right now. இன்னும் இயேசுவை நீங்கள் பின்பற்றுவதிலே சந்தேகம் உள்ளவர்களாய் இருந்தால் இயேசுவை பின்பற்றுங்கள். Maybe you are thinking later you will do it, but now is the time. ஒருவேளை நீங்க சொல்லலாம் நான் பிற்காலங்களில் நான் இயேசுவை பின்பற்றுவேன் என்று. அல்ல, இதுவே சரியான நேரம். There was one young man who came to see one pastor. ஒரு அருமையான ஒரு வாலிபன் ஒரு போதகரை வந்து பார்க்க வந்தான். And this man, he asked to the pastor, when is the right time to surrender my life to Jesus? அந்த வாலிபர் அந்த போதகரை பார்த்து கேட்டார், ஐயா நான் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. The pastor said, it's very easy. You can surrender your life 5 minutes before die. அந்த போதகர் சொன்னார், வாலிபனே நீ மரிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பால் நீ ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் போதும் என்றான். And this young man, he was very happy and he walked away. இந்த வாலிபன் ரொம்ப சந்தோஷமா அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்விட்டான். But when he was walking, he was thinking, and when is my last 5 minutes? அவன் அந்த இடத்துல இருந்து கடந்து சென்று நடக்க ஆரம்பிக்கும் போது யோசிக்க, இந்த கடைசி 5 நிமிடம் எப்பொழுது எனக்கு வரும் என்று. And he came back to see the pastor. அவன் மீண்டும் போதகரிடம் திரும்பி வருகிறார். And he asked to the pastor, but when is my last 5 minutes? அந்த போதகரை பார்த்து கேட்கிறான், எப்போ என்னோட கடைசி 5 நிமிஷம் வரும் என்று. Pastor, he answered, I don't know, maybe you are in the minute number 4. தேவ மனுஷன் சொன்னார், ஒருவேளை உனக்கு எல்லா நேரமெல்லாம் கழிந்து நீ இந்த 4வது நிமிஷத்துல ஒருவேளை இருக்கலாம் என்று. That's why I tell you, my friend. ஆகவே தான் உனக்கு சொல்லுகிறேன் அருமையான நண்பனே, This is the time. இதுவே நல்ல நேரம். Maybe there is no tomorrow. ஒருவேளை நாளை இல்லாமல் இருக்கலாம். See the situation that people is facing around the world. உலகம் முழுவதும் ஜனங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். No matter your age, no matter your color, no matter your nationality. உன்னுடைய நிறம் எதுவானாலும் வயது எதுவானாலும் நீ எந்த தேசத்தை சார்ந்தவனாயிருந்தாலும் People is dying everywhere. ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். And they don't know if they have a chance tomorrow. அவர் நாளை ஒரு தினம் இருக்குமா என்று ஒருவருக்கும் தெரியாது. That's why I said this is the time. ஆகவே தான் சொல்லுகிறேன், இதுவே நேரம். Everybody wants to be like the two criminals when Jesus was on the cross. எல்லாரும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அங்கே தொங்கின அந்த குற்றவாளியை போல இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். One of them, he was saved in the last minute. ஒருவன் கடைசி நேரத்திலே அவன் ரட்சிக்கப்பட்டான். But we don't know if we will have that chance. ஆனால் நமக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா என்று நமக்கு தெரியாது. That's why I challenge you to do it right now. ஆகவே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். Second action they took. இரண்டாவது இவர்கள் செய்த காரியம் என்ன? They start reading the Bible. அவர்கள் வேதத்தை படிக்க ஆரம்பித்தார்கள். Bible has 365 times which say don't be afraid. வேதத்திலே 365 தடவை சொல்லுகிறது பயப்படாதிருங்கள் என்று. Sure, you will find one phrase who will encourage you every day. கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை உங்களை திடப்படுத்தும். Because the Bible is our guide. ஏனென்றால் வேதம் நமக்கு ஒரு வழிகாட்டி. That is compared with the school. நம்ம பள்ளியோடு நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்ப்போம் என்றால், You go to school, the teacher comes and they don't talk only what they want. அவர்கள் அங்கே நீங்கள் பள்ளிக்கு போகிறீர்கள், உங்களுடைய ஆசிரியர் வருகிறார், அவர்கள் தங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேசிக்கொண்டு போவதில்லை. They have to follow one book, one schedule, one plan from the school. அவர்களுக்கு பள்ளியிலிருந்து ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் அந்த முறையை அந்த நிரலை பொறுத்து அவர்கள் நடத்துகிறார்கள். The Bible is the same for us. வேதமும் அதை போலவே தான் நமக்கு. You want to follow Jesus, you want to do the right things. நீங்கள் இயேசுவை பின்பற்றி சரியான காரியத்தை செய்ய விரும்புகிறீர்களா? You have to read the Bible every day. நீங்கள் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். Bible will help you. வேதம் உங்களுக்கு உதவி செய்யும். To overcome this crisis. இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளாது உங்களுக்கு உதவியாக இருக்கும். After you read the Bible, நீங்கள் வேதத்தை படித்த பிறகு you have to stay connected with Jesus. நீங்கள் இயேசுவோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். And the way to stay connected with Jesus, இயேசுவோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால், is about your prayers. அது உங்களுடைய ஜெபத்தை சார்ந்திருக்கிறது. Here on our mobile we can see who is your friends, you are connected. நம்மளுடைய மொபைலை எடுத்து பார்த்தனா யாரோட நம்ம அதிகமாக தொடர்பு வைத்திருக்கிறோம் என்று அது உங்களுக்கு காட்டும். Because if we open the mobile and we see, you will see on the first row who is your friend. நீங்க மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட்ல பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு முக்கியமான நபருடைய பேர் மேலே இருக்கும். But what about if we open your spirit and we will see if you are connected with Christ. ஒருவேளை நம்முடைய ஆவியை திறந்து நாம் பார்த்தோம் என்றால் அதில் யார் முதலாவதாக இருப்பார்கள்? You have to be connected with Jesus. நீங்கள் இயேசுவோடு தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். Also Daniel on the Bible said he was connected with Jesus 3 times a day. He prayed. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறை அவன் தேவனோடு அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம்.
And the time when he was through on the lion's den, அவன் சிங்க கெபியிலே தூக்கி போடப்பட்ட பொழுது everybody thought that he was to die. எல்லாரும் நினைத்தார்கள் அவன் மரித்து போவான் என்று. But one miracle happens. ஆனால் அங்கே ஒரு அற்புதம் அவனுக்கு நடந்தது. He sleep with the lion like pilot. அவன் அப்படியே சிங்கத்தை ஒரு தலைகாணியை போல மாற்றி அவன் அதிலே படுத்துக் கொண்டான். Because nothing happened because God was with him. ஏனென்றால் அங்கே ஒன்றும் நடக்கவில்லை, ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். But that was because he was connected all time. ஏனென்றால் அவன் தேவனோடு தொடர்ந்து தொடர்புள்ளவனாய் இருந்தான். And also Shadrach, Meshach and Abednego. அதே போல ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம் என்றால் when they were cast to the fiery furnace. அவர்கள் அக்கினி ஜுவாலைக்குள்ளே அவர்கள் எரியப்பட்ட பொழுது nothing happens to them. ஒன்றும் அவர்களுக்கு நடக்கவில்லை. Indeed, the people who was outside, also the king. ஏனென்றால் அது வெளியே இருந்தவர்களும் ராஜா உட்பட They saw not 3 people, they saw 4 people. அவர்கள் உள்ளே 3 பேரை பார்க்கவில்லை, 4 பேரை பார்த்தார்கள். And that happens when you are connected with God. நீங்கள் தேவனோடு தொடர்புள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அப்படியான காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடைபெறும். So this situation is not difficult for us. இந்த சூழ்நிலை நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை அல்ல. Because sure God is with us right now. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். But the Christian life doesn't finish there. again ஆண்டவரோடு தொடர்பு இருக்கிறதோடு கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்து We விடுவதில்லை. have something else to do. இன்னும் ஒரு காரியம் உண்டு. Because we are called with a purpose. ஏனென்றால் நாம் ஒரு நோக்கத்தோடு தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And Matthew 5:13. மத்தேயுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Matthew 5:13 says, மத்தேயு 5:13 இப்படியாய் சொல்லுகிறது. You are the salt of the earth, but if the salt lose its saltness, how can it be made salty again? It is no longer good for anything except to be thrown out of the trampled by men. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. The Bible says we are the salt of the earth. வேதம் சொல்லுகிறது நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று. That's why we are here facing this situation also. ஆகவே தான் நாம் இந்த நாட்களிலும் இந்த உலகத்திலே இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we are called to help those people who is without hope. ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். There is too many people who is in darkness now. அநேக ஜனங்கள் இருளுக்குள்ளாய் இருக்கிறார்கள். And you and me, we are here for that. நீங்களும் நானும் அவர்களுக்காக இருக்கிறோம். We have to take these people from the hand and guide them. நாம் அவர்களை கரம் பிடித்து இருளிலிருந்து நாம் கொண்டு வர வேண்டும். That is the purpose. That's why you are called. அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். We are called also to serve. அதற்கு மாத்திரமல்ல நாம் தேவனுக்கு பணிவிடை செய்யும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். In the Bible we can find one history. வேதத்திலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். The Good Samaritan. நல்ல சமாரியனை குறித்து நாம் பார்க்கிறோம். The Bible said there was one man on the ground. வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு மனிதன் அடிபட்டு கிடந்தான் ரோட்டிலே. He was hurt. அவன் காயம்பட்டு இருந்தான். And many people passed by. அநேகர் அவனை தாண்டி போனார்கள். But there was one people who passed and take pity of him. ஆனால் ஒரே ஒருவன் தான் அவன் மீது இரக்கப்பட்டு அவனிடத்திலே வந்தான். Bible doesn't say this Samaritan was rich. வேதம் அந்த நல்ல சமாரியன் பணக்காரன் என்று சொல்லவில்லை. Because sometimes we are waiting to be rich and after help the people. நாம் சில வேளை நினைக்கிறோம் நான் பணக்காரனான பிறகு மற்றவர்களுக்கு உதவி செய்வேன் என்று. But that is not the right way to do. அது அல்ல முறை. We have to start helping people now. நாம் இப்பொழுதே மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். As Peter and John did. பேதுரும் யோவானும் செய்தது போல. They said to the crippled man, we don't have money on our pockets, but what we have we give you. அவர்கள் அந்த ஊனமுற்ற மனிதன் சொன்னார்கள், எங்களிடத்திலே உனக்கு கொடுப்பதற்கு வெள்ளியும் பொன்னும் இல்லை, ஆனால் கிறிஸ்து இயேசு நாமத்திலே எழும்பி நட என்று சொன்னார்கள். They say in the name of Jesus Christ, இயேசுவின் நாமத்தினாலே எழும்பி நட என்று சொன்னார்கள். That is why you are called. அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Jesus came here not to receive all the praises. He came here to serve everybody. தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்குள்ள வந்தது நம்ம எல்லாருக்கிட்ட இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, அவர் நமக்கு உதவி செய்வதற்காக. And we have that example for us. நாம் நல்ல ஒரு உதாரணம் உண்டு. We came here to show the mercy of God. நாம் தேவனுடைய இரக்கத்தை காட்டுவதற்காக இந்த நாட்களிலே இருக்கிறோம்.
we came here to show the love of God. தேவனுடைய அன்பை காட்டுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And one of the main purpose we have ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் நோக்கம் என்னவென்றால் is to help people and bring people to the kingdom of God. மக்களுக்கு உதவி செய்து அவருடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்ப்பதற்கு. Brother and sister, I don't know what are you doing under the bed. ஆண்டவரே, அருமையான சகோதரனே சகோதரி, நீ எங்க இருக்கிறாய் என்பதை நான் அறியேன். We have to have good attitude. நமக்கு நல்ல ஒரு மனப்பாங்கு இருக்க வேண்டும். If something has to be adjusted, let the God to adjust our attitude. நம்மளுடைய அணுகுமுறை சரியில்லை, நம்முடைய மனப்பாங்கு சரியில்லை என்றால் கர்த்தர் அதை சரிப்படுத்தும்படியாய் விட்டு கொடுப்போம். But only that way we will help people. அதன் மூலமாகத்தான் நாம் மக்களுக்கு உதவி செய்ய முடியும். Because if one blind is guiding to another blind, what will happen? ஏனென்றால் ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டினால் என்ன நடக்கும்? We have to help people, so we have to be on the light of God. நாம் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே தேவனுடைய ஒளியிலே நாம் நடக்க வேண்டும். The Bible also says Job. அங்கே யோபின் புத்தகத்திலே பார்க்கிறோம். He was in the middle of the sickness. அவன் தன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே, but he was praying for his friends. அவன் தன்னுடைய நண்பர்களுக்காக அவன் வேண்டினான் என்று நாம் பார்க்கிறோம். And when he was praying for his friends, he received double of what he had. அவன் தன் நண்பர்களுக்காக வேண்டின பொழுது கர்த்தர் அவனை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்து அவனுக்கு விடுதலையை கொடுத்தார். Because our purpose is to serve to the people. ஏனென்றால் நாம் அழைக்கப்பட்ட நோக்கம் நாம் ஜனங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக. So brothers and sisters, என் அருமை சகோதரனே சகோதரியே, we have to live our attitude. நாம் நம்முடைய அணுகுமுறைகளை நாம் விட வேண்டும். And help the people. விட்டு தேவனுக்கு நாம் மக்களுக்கு ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். We have a powerful God. நம்மிடத்தில் ஒரு வல்லமையான தேவன் நமக்கு உண்டு. He is miracle worker. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். And he will be with you as he was with the people on the desert. அவர் எப்படி வண்ணாந்தரத்தில் இருக்க தேவ ஜனத்தோடு இருந்தாரோ அதே போலவே நம்மோடும் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். He gave all the necessary for his people. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஒரு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Also he gave water from the rock. அவர் அங்கே மாத்திரமல்ல, அவர் கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார். Our God is powerful. நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவர். But you have to trust on that. நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். That is the purpose you are called now. அதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Don't be afraid. Don't be under the bed. நீங்கள் பயந்து போய் அங்கே கட்டிலுக்கு அடியிலே ஒளிந்து கொள்ளாதீர்கள். Stand up. எழும்பி நில்லுங்க. And help the people. ஜனங்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். ஜனங்களை ஆண்டவர் அண்டையிலே கொண்டு வாருங்கள். That is the purpose. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். I invite you, I encourage you to do that. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அதையே செய்யும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். Don't think only on yourself. நீங்கள் உங்களை மாத்திரம் நினைத்துக் கொண்டே இருக்காதீர்கள். Maybe you are facing some situations. ஏனென்றால் ஒருவேளை சில சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த ராத்திரி வேளையில கடந்து போகலாம். But Paul did. பவுல் கடந்து போனது போல நீங்கள் கடந்து போகலாம். Daniel did. தானியேல் கடந்து போனதை போல நீங்கள் கடந்து போகலாம். Shadrach, Meshach and Abednego did. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போல நீங்கள் கடந்து போகலாம். But all of them, ஆனால் எல்லோரும் they was trusting on God. தேவன் மீது நம்பிக்கையாய் இருந்தார்கள். And they overcome the situation. அவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை மேற்கொண்டார்கள். Sure you will overcome the situation. அதே போல கண்டிப்பாக நீங்களும் உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள். If you set your attitude on emotions. உங்களுடைய அணுகுமுறை உங்களுடைய உணர்வுகளை பொறுத்து அல்ல. If you base your attitude on the principle of the Bible, உங்களுடைய அணுகுமுறையை வேதத்தின் குறிப்பாடுகள் கோட்பாடுகளுக்கு மேலாக வையுங்கள். You will be a victorious people. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி உள்ள நபராய் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவீர்கள். You will be a successful people. நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். I encourage you to raise your attitude. நான் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய அணுகுமுறை உங்கள் மனப்பாங்கையும் தேவனுடைய இந்த வசனத்தில் வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். But raise your attitude based on God. தேவன் மீது உங்களுடைய அணுகுமுறையும் மனப்பாங்கையும் வையுங்கள். He know all the situation and he will help you. அவர் எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் உங்களுக்கு உதவி செய்வார். Brothers and sisters, if somebody didn't decide to follow Jesus, this is the time. ஒருவேளை உங்களை யாராவது ஒரு நீங்க தேவனை அறியாதவர்களாய் இருந்தால் இதுவே நேரம். This is the time, and don't take this crisis by alone. நீங்கள் இந்த பிரச்சனைகளை இந்த சூழ்நிலையை தனியாக நீங்கள் சந்திக்க வேண்டிய தேவையில்லை. God is here to help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். Let's pray all together. எல்லாரும் கண்களை மூடி ஒரு விஷயம் ஜெபிப்போம். Father, we thank you for this message.
ஆண்டவரே இந்த செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். We know you will never leave us alone. ஆண்டவரே நீர் எங்களை தனியாய் விடுகிறவர் அல்ல. You always are with us anytime. நீங்கள் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவர். In the middle of any situation you are here. எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். And you have the power to change the things. சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு. You have the power to feed our needs. எங்களுடைய தேவைகளை சந்திக்க உமக்கு வல்லமை உண்டு. We thanks God because you always have something good for us. ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் நீர் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். As a good father you will always give us the best. ஒரு நல்ல தகப்பனை போல எங்களுக்கு சிறப்பானவற்றை நீர் தருவீர். And you will supply all our needs. எங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு சந்திப்பீர். You will heal our sickness. எங்களுடைய சரீரப்பிரகாரமான குறைகளை நீர் குணமாக்குவீர். And you will open the doors of the heaven and bless us. பரலோகத்தின் கதவுகளை திறந்து எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர். Thank you Father for this wonderful time. நன்றி இயேசு நல்ல நேரத்திற்காய். In the name of Jesus Christ we say இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபித்து சொல்கிறோம். ஆமென். Amen. ஆமென்.